உட்காரு. உட்காரு. பெரியம்மா ரொம்ப அடிச்சிட்டாங்களா? நீ எதுவும் வருத்தப்படாத ராசாத்தி. மாமா, எனக்கு இதெல்லாம் ஒன்றும் வருத்தம் இல்லை. நான் போகும்போதே அத்தை என்ன அடிச்சாலும் பரவாயில்லன்னு தான் போனேன். ஆனா அத்தை என்னாலதான் இந்த குடும்பம் பெரியதுன்னு சொல்றாங்க. எனக்கு அதை நினைச்சாதான் மாமா கஷ்டமா இருக்கு. என்னால தாங்க முடியல. ராசாத்தி, அழாத. நீ என்ன பண்ண? அவங்களுக்கு கோவம் வந்தா ஏதாவது பேசுவாங்க. அதெல்லாம் நீ எதுவும் மனசுல எடுத்துக்காத. ராசாத்தி, உனக்கு பெரியம்மாவை பத்தி தெரியாதா? இல்ல மாமா, அவங்களுக்கு என்ன பிடிக்கவே இல்லை. அவங்க அப்பத்துல இருந்தே என்ன குத்தம் சொல்லிக்கிட்டே தான் இருக்காங்க. நான் இங்க இருந்தாலே பிரச்சனை தான் மாமா. என்ன இன்னும் கொஞ்ச நாள் தானே. என்ன கொஞ்ச நாள்? அதான் நான் உங்களுக்கு சத்தியம் பண்ணிருக்கேனே மாமா. இன்னும் கொஞ்ச நாள்ல உங்களுக்கு சத்தியம் பண்ண மாதிரி நான் இந்த வீட்டை விட்டு போகணும்ல. நான் போயிட்டா நீங்களும் நிம்மதியா இருப்பீங்க. இந்த வீட்லயும் என்னால எந்த பிரச்சனையும் வராது. ஆனா எனக்கு ஒரே ஒரு ஆசைதான் மாமா. நான் இந்த வீட்டை விட்டு போறதுக்கு முன்னாடி இந்த வீட்ல இருக்கிற எல்லா பிரச்சனையையும் முடிச்சிட்டு தான் போகணும். போகும்போதாச்சும் சந்தோஷமா நிம்மதியா இருக்கணும்னு நினைக்கிறேன் மாமா. இந்த குடும்பம் பிரிஞ்சிடக்கூடாது. நான் வர்றதுக்கு முன்னாடி நீங்க சந்தோஷமா நிம்மதியா இருந்த மாதிரி எல்லாருமே இருக்கணும். சாரி மாமா, நான் உங்களை ரொம்ப சங்கடப்படுத்துறேன். இந்த வீட்ல என்ன என்னால தானே கஷ்டம். நான் சீக்கிரமா போயிடுறேன் மாமா, போயிடுறேன். ராசாத்தி, உனக்கு நான் எப்படி சொல்லி புரிய வைக்கிறதுனே தெரியல. உன்னால எந்த பிரச்சனையும் இல்லம்மா. என்னாலையும் என் குடும்பத்தாலையும் தான் உனக்கு எல்லா பிரச்சனையும். எனக்காக தான் நீ இவ்வளவு அடியும் ஏச்சும் பேச்சையும் வாங்கிக்கிட்டு இருக்க. என்ன மன்னிச்சிடு ராசாத்தி. நீ அடி வாங்கும் போது கூட தடுக்காம நின்னுட்டு இருந்தேன் பாரு. நான் மனுஷனே இல்ல.
நான் தான் உனக்கு லாய்க்கு இல்லாதவன். நான் உண்டு, என் குடும்பம் உண்டுன்னு நான் இருந்துக்கிறேன். நீங்க முதல்ல சொத்தை பிரிங்க. நீங்க சொத்தை பிரிக்க சொல்றீங்க? பிரிச்சா பிரிகிறது சொத்து மட்டும் இல்ல, எங்க அண்ணன் தம்பி 2 பேருக்குள்ள உசுறு. அண்ணா, அண்ணா, என்னண்ணே இதெல்லாம் எடுத்து வச்சுட்டு என்ன பண்ணிட்டு இருக்கீங்க? பாரி, அண்ணா, என்னண்ணே குழந்தை மாதிரி அழுதுகிட்டு? எனக்கு பயமா இருக்கு பாரி. இப்போ என்ன ஆச்சுன்னு நீங்க பயப்படுறீங்க? பாரி, இந்த பத்திரத்தை எல்லாம் அவ கடைசியா எப்ப பார்த்தது ஞாபகம் இருக்காப்பா? இருக்குண்ணே. நம்ம அப்பா இறந்தப்போ, அதுக்கப்புறம் இப்பதான் பாக்குறேன். அண்ணே விடுங்கண்ணே, அழுகாதீங்கண்ணே. பாரி, நாம பிரிஞ்சிருவோம்னு பயமா இருக்கு பாரி. அண்ணே எப்படிங்க? நம்மெல்லாம் யாராலையும் பிரிக்க முடியாது. இல்லப்பா, நடக்கிறதெல்லாம் பார்க்கும்போது அந்த மாதிரிதான் இருக்கு. இந்த குடும்பம் பிரியாம இருக்கிறதுக்கு நம்ம 2 பேர் தான் நினைச்சிட்டு இருக்கிறியா? இல்லப்பா, தப்பு பாரி. 1000 தான் நம்ம பாசமா இருந்தாலும், ஒத்துமையா இருந்தாலும், வீட்டு பொம்பளைங்க சரியில்லைன்னா ஒரு நொடியில குடும்பம் பிரிஞ்சிருப்பாரு. நல்லதோ கெட்டதோ, மரகதமும் மங்கையும் ஒருத்தர் புரிஞ்சுக்கிட்டு விட்டு கொடுத்து போனாங்க. அதனாலதான் இவ்வளவு நாள் குடும்பம் பிரியாம இருந்துச்சு. ஆனா இன்னைக்கு மரகத மனசுல விரிசல் விழுந்துருச்சு. அவ குடும்பத்தை பிரிக்கணும்னு முடிவு பண்ணிட்டா. உனக்கு தெரியாது பாரி, பொம்பளைங்க ஒரு விஷயத்தை முடிவு பண்ணிட்டா, எவ்வளவு பிரச்சனை வந்தாலும், எவ்வளவு இழப்பு வந்தாலும் அதை முடிக்காம விட மாட்டாங்க. அது நல்லதா இருந்தாலும் சரி, கெட்டதா இருந்தாலும் சரி, அதுதான் விதி. மரகத முடிவு பண்ணிட்டா, இனி அவளை சமாளிக்க முடியாது. குடும்பத்தை பிரிச்சே தீருவா. இல்லண்ணே. ஐயோ, என்னால அதை பார்த்துட்டு இருக்க முடியாதுப்பா. அண்ணி அப்படிலாம் பண்ண மாட்டாங்கண்ணே. ஏதோ கோபத்துல பேசிட்டாங்க. நீங்க இதெல்லாம் பெருசா எடுத்துக்காதீங்க. பாரி, நமக்கு மட்டும் ஏப்பா இப்படி சோதனையா இருக்கு? நம்ம யாருக்கு என்ன பாவம் பண்ணோம்? நம்ம எல்லாரும் சந்தோஷமா இருந்தோம். ஆனா இப்ப அப்படியே தலைகீழ மாறி போச்சே பாரி. எனக்கு என்ன பண்றதுன்னே தெரியலையேப்பா. அவ வாயால குடும்பத்தை பிரிக்கணுங்கிற வார்த்தை வந்துருச்சு. என் நெஞ்சு கிடந்து அடிச்சுக்கிறதுப்பா. என்னால முடியலப்பா. என்ன பண்றதுன்னே தெரியல. ஐயோ அண்ணே, நம்ம வீட்டுல நடக்கிறது ஒரு பிரச்சனையே இல்லைண்ணே. நம்ம இதுக்கு ஏதாவது ஒரு வழி பண்ணலாம். இங்க பாருங்க, இப்போதைக்கு அண்ணி ஏதோ கோவத்துல இருக்காங்க. நாம அவங்கள சமாதானம் பண்ணுவோம். நம்ம நாளை காலையில ராசாத்தி வீட்டுக்கு போயிட்டு இந்த பிரச்சனைக்கெல்லாம் ஒரு முடிவு பண்ணுவோம்னே. செண்பகத்தம்மாட்ட பேசி அவங்கள சரி பண்ணி அண்ணிக்கிட்ட வந்து மன்னிப்பு கேட்க சொன்னா அண்ணி சரியாயிருவாங்கண்ணே. பாரி, இதெல்லாம் எப்படிப்பா நடக்கும்? நடக்கும்ண்ணே, பேசி பார்ப்போம்.
அவங்க எப்படி பாரி ஒத்துக்கிடுவாங்க? நம்ம மேலேயும் தப்பு இருக்குல்ல. அண்ணே, ஏதாவது பேசி அவங்கள கூட்டிட்டு வருவோம். இத பாருங்க, எனக்கு இந்த குடும்பம், நீங்க, அண்ணி எல்லாம் முக்கியம்ண்ணே. நம்ம குடும்பம் பிரியக்கூடாதுண்ணே. அதுக்காக நான் எந்த எல்லைக்கு வேணாலும் போவேன். பாரி, இப்ப போய் நிம்மதியா தூங்குங்க. போங்க, நான் பாத்துக்கிறேண்ணே. இங்க பாருங்க, நான் இருக்கிற வரைக்கும் இந்த குடும்பம் பிரியாது. சரியா? பிரியவும் விட மாட்டேன். அண்ணா, போய் தூங்குங்க. போய் எதையும் யோசிக்காம நிம்மதியா படுத்து தூங்குங்க. நான் இருக்கேண்ணே. போங்க. ஐயா வாங்க மாமா. வாங்க ஐயா. அம்மா இருக்காங்களா? அம்மா உள்ள இருக்காங்க. உள்ள வாங்க மாமா, உள்ள வாங்க. எதுக்கு 2 சம்பந்திங்களும் இங்க வந்திருக்காங்க? என்னவா இருக்கும்? உள்ள போகட்டும், என்னன்னு கேப்போம். உட்காருங்க மாமா, உட்காருங்க. மா மா மாமா வாங்க. பாப்பா, சம்மந்தி கிட்ட தான் பேச வந்தோம். என்கிட்ட என்ன பேச போறீங்க? நீங்க அன்னைக்கு நடந்தது மனசுல வச்சுக்கிட்டு கோவத்துல தான் இருக்கீங்க போல இருக்கு. ஆனா அதே மாதிரி தான் இன்னும் எங்க வீட்லயும் இருக்கு. எங்க அண்ணி இன்னும் கோவத்துல தான் இருக்காங்க. உங்களால எங்க வீட்டுல பெரிய பிரச்சனையே போயிட்டு இருக்கு. நீங்க பண்ணது தப்பு. என்ன இருந்தாலும் எங்க அண்ணி கை நீட்டி அடிச்சிட கூடாது. உங்க அண்ணி பேசுனது மட்டும் சரியா? இங்க பாருங்க, வீட்டுல பெரிய பிரச்சனை நடந்துகிட்டு இருக்கு. 1000 தான் அண்ணி பேசியிருந்தாலும் நீங்க கை நீட்டினது தப்பு. நீங்க வந்து அண்ணி கிட்ட மன்னிப்பு கேளுங்க. மன்னிப்பா? எதுக்கு? என்னோட பொண்ணு அவங்க தப்பா பேசுவாங்க, அத பாத்துக்கிட்டு என்ன சும்மா இருக்க சொல்றீங்களா? என் பொண்ணை பத்தி தப்பா பேசினா எனக்கு எவ்வளவு கோவம் வரும். அவங்கள ஒரு பொண்ணுதான், அவங்களுக்கு ஒரு பொண்ணு இருக்கு. இதே வார்த்தையை நான் சொல்லிருந்தா அவங்க என்ன பண்ணிருப்பாங்க? தப்புதான் சண்முகம்மா. மரகதத்துக்கு பதிலா நான் வேணா உங்ககிட்ட மன்னிப்பு கேட்டுக்கிறேன். நடந்ததை மனசுல வச்சுக்கிறாம வந்து மன்னிப்பு கேளுங்க சண்முகம்மா. என்னால முடியாதுங்க. அப்படி சொல்லாதீங்கம்மா. நீங்க வரலன்னா எங்க குடும்பமே பிரிஞ்சிருமோன்னு பயமா இருக்குமா. அவ பண்ணது தப்புதான். தப்புன்னு உங்களுக்கே தெரியுதுல்ல,
அப்புறம் நான் தப்பு பண்ண மாதிரி என்ன வந்து மன்னிப்பு கேட்க சொல்றீங்க? செண்பகம்மா, உங்களை கெஞ்சி கேட்டுக்கிறேன், தயவு செஞ்சு வந்து மன்னிப்பு கேளுங்க. ஏன்னா இவ்வளவு வருஷமா ஒத்துமையா இருந்த எங்க குடும்பம் பிரிஞ்சிருமோன்னு பயமா இருக்கு. தயவு செஞ்சு வாங்க. என்னால முடியாதுங்க. அண்ணா, என்னங்க நீங்க? ஒரு பெரிய மனுஷன் எங்க அண்ணன் எல்லாத்தையும் விட்டுட்டு உங்ககிட்ட வந்து கெஞ்சிட்டு இருக்காரு. நீங்க முடியாது முடியாதுன்னு மூஞ்சி அடிச்ச மாதிரி பேசுறீங்க. பார்த்து பேசுங்க. நான் உங்ககிட்ட வந்து இவ்வளவு தூரம் பேசுறேன்னா பிரச்சனை எவ்வளவு பெருசு உங்களுக்கு புரிஞ்சிருக்கணும். நான் ஒரு விஷயத்தை உங்ககிட்ட வந்து செய்ய சொல்றேன்னா அதுல உங்க நல்லதும் சேர்ந்துதான் இருக்கும். புரிஞ்சுக்கங்க. அப்படி என்ன பெருசா உங்ககிட்ட கேட்டோம்? குடும்ப நல்லதுக்காக ஒரு மன்னிப்பு. அதை கூட நீங்க செய்ய மாட்டீங்களா? இதே பாண்டி உயிரோட இருந்திருந்தாலாம் என்ன அப்படி கேட்க விட்டுருப்பானா? சொல்லுங்க. பாண்டி இருந்திருந்தான்னா நான் இங்க வர வேண்டிய அவசியமே இருந்திருக்காது. அங்க அவன் ஓடி வந்து பிரச்சனையை முடிச்சிருப்பான். உங்களுக்கு இந்த பாரிய பத்தி நல்லா தெரியும்னு நினைக்கிறேன். என்னை பேச வச்சிடாதீங்க. நானும் போனா போகுது, நம்ம நண்பன் குடும்பம்னு மரியாதை கொடுத்து பேசிட்டு இருந்தா மரியாதை கெடுத்துக்காதீங்க. ஐயா, அம்மா வருவாங்க. அம்மா கண்டிப்பா வந்து மன்னிப்பு கேட்பாங்க. பிரச்சனை பெருசாதான் இருக்கு. ஆனா செண்பகம் போய் மன்னிப்பு கேட்டா பிரச்சனை முடிஞ்சிடுமே. பிரச்சனை முடியக்கூடாதே. நம்ம பங்குக்கு நாமளும் கிளறி விடுவோம். யோசிக்காம பேசிட்டேன். மனசுல வச்சுக்காதீங்க. நீங்க போங்க, நான் பின்னாடியே வரேன். வந்து மன்னிப்பும் கேக்குறேன். ஐயா, நீங்க போங்கய்யா. அம்மா கண்டிப்பா வந்து மன்னிப்பு கேட்பாங்க. அண்ணா, அண்ணிட்டு சொல்லிடலாம். சரிப்பா. மரேதா சொல்லுங்க. அண்ணி,
ராசாத்தி வீட்டுக்கு தான் போயிட்டு வரோம். அங்க எதுக்கு இப்ப போனீங்க? அன்னைக்கு நடந்த விஷயத்துக்கு சண்முகம்மாவை உங்ககிட்ட மன்னிப்பு கேட்க சொன்னோம். இதெல்லாம் சரிப்பட்டு வராது. நீங்க நான் சொன்ன மாதிரி சொத்தை பிரிங்க, இல்லையா என்ன விடுங்க, நான் போறேன். அண்ணே, தயவுசெய்து இந்த மாதிரி பேச முதல்ல நிறுத்துங்க. இதுக்கு மேலயும் என்னால திரும்ப அவமானப்பட்டு நிக்க முடியாது. மரகதம், அவங்க தான் மன்னிப்பு கேட்க வரேன்னு சொல்லிட்டாங்கல்ல. இப்ப நீங்க என்னங்க சொல்ல வரீங்க? அந்த பொம்பளை வந்து என்கிட்ட மன்னிப்பு கேட்க போறாளா? தப்பா பேசாத மரகதம். இத பாருங்க, இப்ப கூட நீங்க அவளுக்கு தான் வக்காலத்து வாங்குறீங்க. அண்ணே, அவங்க தான் மன்னிப்பு கேட்கறேன்னு சொல்லிட்டாங்கல்ல. ஓ அப்படியா? வரட்டும், அவளை என்ன பண்றேன்னு பாருங்க.